வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான வரமிளகாவும் சின்ன வெங்காயத்தையும் வச்சு ஒரு சிக்கன் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரையாக தான் பண்ணணும். ட்ரையாக பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் செட்டிநாட்டு ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வரமிளகாய், சின்ன வெங்காயம், சிக்கன் வறுவலுக்கு நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் 2 நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இந்த நெய்லேயே இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப கருகெல்லாம் விடக்கூடாது. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டு லெமன், உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. இப்போ இதில் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு வெங்காயம்லாம் நசுக்கி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இந்த ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு 100 கிராம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். இதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி மூடி வச்சு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரைச்ச, அதாவது ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒன்றும் அதிகமாக அரைச்ச சின்ன வெங்காயமும் பூண்டும் இதில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, சோம்பு, ஒரு 4-5 வெங்காயம், மஞ்சள், இது எல்லாமே சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா சிக்கன் வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணியே ஊற்றாமல் கம்மியான தீயில வச்சு மூடி இந்த மாதிரி வேக விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பெரட்டல் வந்துருச்சு பாருங்கள். வரமிளகாய், சின்ன வெங்காய வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் நீங்கள் ட்ரையாக பண்ணணுன்னா பண்ணலாம். நான் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வைக்கிற தொட்டு இந்த அளவுக்கு ட்ரையாக போதும்னு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பரான வரமிளகாய், சின்ன வெங்காயம், சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.